இன்றைக்கி 3 முடிச்சு சீரியல் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களே வந்து புள்ளைய கிள்ளி விடுவாங்களாம், இவங்களே வந்து தொட்டில் ஆட்டுவாங்களாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சுந்தரவல்லி பண்ணுறதெல்லாம் இருக்குது. அவங்களே வந்து செயினை வந்து ஒளிய வச்சுட்டு ஃபங்க்ஷன்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணுறதெல்லாம் ஓகே. ஆனால் அவள் கழுத்தில் இந்த செயின் மட்டும் ஏறிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியாக இருக்காங்க. இதுக்கு ஏன் அந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணணும், அதை போய் ஏன் ஒளிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. செயின் ஏறினா தான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக, ஆல்ரெடி அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். வேறு தாலி கயிறை மாற்றி போட்டாலே வந்து அது தாலி பிரித்து போகிறதுக்கு தான் சமம். செயினை தான் மாற்றி போடணும் அப்படின்லாம் கிடையாது. இருந்தாலும் அந்த 7 பவுன் செயின் எங்கே தான் போச்சு, அவங்க வந்து ஒளிய வச்சுட்டாங்க போல இருக்குது. ரூம்லாம் வந்து லாக் பண்ணிட்டாங்க. சூர்யாவுக்கு வந்து செம்ம கடுப்பாகுது. இப்போ அந்த செயின் இருக்கிற இடம் எனக்கு தெரில, அவ்வளோதான் போலீஸை வர வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. போலீஸையும் வர வச்சுட்டாரு போல இருக்குது. அங்கே அவங்க அம்மா ரூம் மட்டும் லாக்கில் இருக்குது. இதை இப்போ திறக்கலைன்னா நானே உடச்சி தேட சொல்லிடுவேன் அப்படின்னு வந்து பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு மேலே நம்ம நந்தினி வந்து ரொம்ப நல்லவங்களாக வந்து இந்த ரூம் கதவை திறந்துட்டா, ஐயோ இவங்களை எப்படியா காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியாரை காப்பாற்றுறதுலேயே வந்து அவங்க மனசு ஃபுல்லாகவே இருக்குது. எப்படி வந்து சுந்தரவல்லி அம்மா வந்து இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணும், இல்லைனா என்கிட்ட தான் வந்து இவங்க எரிஞ்சு விழுகுவாங்க அப்படின்னு குடும்பத்துக்கு நல்ல மருமகளாக வந்து நடந்துக்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. இவங்க நல்ல மருமகளாக இருந்துட்டால் மட்டும் பத்தாது, இதை ஏன் கோலையாகவே கொண்டு போயிட்டுருக்காங்க, வேறு மாதிரி கொண்டு போகலாம். இப்படி கொண்டு போயிட்டே இருக்கும்போதே ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் தான் நமக்குள்ளே வருது. என்ன டெய்லி இதே பொழப்பாக இருக்குது, வேறு பொழப்பே இல்லையா அப்படிங்கிற மாதிரியே வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்படி வில்லத்தனமாகவே தான் இவங்க இருக்க போகிறாங்க போல இருக்குது. அந்த பொண்ணுங்க கூட பரவாயில்ல, சுரேகாவும் மாதவியும் அப்பப்போ கொஞ்சம் நல்லவங்களாக வந்து மாறி அவங்க அப்பாவை ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.